பாப்பா செம்புவேல் முருகனுக்கு அரோரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, சேவமூர்த்தி ஐயனாருக்கு அரோரா, பாத்தியாராய்க்கு அரோரா. தம்பி எந்த ஊருப்பா? என்னப்பா என்னப்பா? நீ நாங்கள் போ, சாமிகிட்ட போ. சாமி வாசலுக்குள்ள போகிறதே உனக்கு கொடுப்பேன் வேணும். எந்த ஊர்? எந்த ஏரியா? ஆந்திராவா? அப்படி சொல்ல வேண்டிய எனக்கு என்ன தெரியும்? கையை மேலே தூக்குப்பா. இந்த மாதிரி கையை தூக்கி எவ்வளோ ஆச்சு? 4 வருஷம். வாதம் எத்தனை வருஷமா இருக்கு? 5 வருஷம். சரி, இப்போ கையை தூக்க வருதா? நல்லா தூக்கு. நம்ம பின்னாடி பாத்ரூம் போகிறக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். மூடிய மணி தான் 2 நேரம் தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு சுடுதண்ணில் நான் என்ன சொல்லணும் அது மாதிரி பராமரிச்சுங்க. என்னென்ன பொருள் சாப்பிட சொல்லணும்னா சாப்பிட்டுக்குங்க. திருப்பி 1 மாதம் கழிச்சே வரணும். அதாவது என் உயிர் மக்களே எல்லாரும் அந்த 90 கூட ஐயா மூடிய மரம் அந்த 90 அது அடியா மூடிய மருந்து ஆன்லைன்லையோ கொரியர்லையோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது உயிர் உள்ள பொருள். எங்கள் தெய்வ வாசல் செம்புவேல் முருகன் வாசலில் தான் நான் கொடுப்பேன். ஆன்லைனில் கொடுக்குறாந்தா விலைவாசி கூட அப்படி இப்படின்னு 2000 3000 அப்படின்னு சொல்லி மற்ற மாதிரி விற்கிறவன் இல்லை. சாதாரண மருந்து காசை வாங்கிட்டு போறியா உங்களோட வாதத்தை பாதக்கெடுப்பு, நரம்பு கெடுப்பு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிக்கோஸு, மூட்டு தீமானம், மூட்டு வலி, மனிதனுக்கு என்னென்ன வேதனையோ அனைத்தையும் குறைச்சிடும். எல்லாம் பயன்பட்டு என்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன்லையோ கொரியர்லையோ எங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம். எங்களோட குடில் இந்த முருகனுடைய வாசல். இப்போ வந்துட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு வந்ததுக்கு எப்படி இருக்குது? இப்போ உனக்கு எடுத்து விட்டதுக்கு எப்படி இருக்குது? இப்போ தூக்கம் வருதா? உனக்கு கட்டே கட்டல, அடுத்து வேணும்னா கட்டிக்கலாம். அதே மாதிரி என் உயிர் மக்களே முன்னாடி ஆளுக அதிகமாக வந்து போக வரைக்கும் ரூம் இல்லாமல் கஷ்டப்படவும் ரூம் போல் தங்க சொல்லி வாடகை எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் வராது. எல்லாருக்குமே ரூம்புகளுக்கெல்லாம் தங்காத அளவுக்கு என் குடியிலே நீங்கள் படுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம் மற்ற நாளில் அந்த இடத்துல ஒரு செட்டை போட்டுருவேன். இன்றைக்கி டோக்கன் இருக்காலே இந்த இடத்துல இருந்து வைத்தியம் பார்த்துக்கிறது. நாளைக்கு டோக்கன் இருக்காலே அங்கே போய் படுத்துக்க வேண்டியது. உங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். பயப்படவே வேண்டாம். சந்தோஷமா? இனிமேல் எல்லாருக்குமே டோக்கனுங்க எடுத்து வாடகைக்கு தங்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய குடில் செம்புவேல் முருகன் வாசலே நீங்கள் படுத்துக்கலாம். எல்லாருக்கும் திருப்தியா? நாங்களாம் உங்களை குவைத்திலேருந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்து உங்களுக்காக சில பிரச்சனைகள் வரையில் நாங்கள்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அப்படி பண்ணக்கூடாது, பொதுவாக மக்களுக்காக போராடக்கூடிய பாண்டியனுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பேசியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு இல்லை, எல்லா மக்களையும் காப்பாற்றுறக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது என் உயிர் மக்களை இந்த மூடிய மருந்து என்னுடைய குடியில் தான் வாங்க முடியும். ஆன்லைன்லையோ கொரியரோ கேட்டு எங்களுக்கு ஃபோன் அடிக்காது. அதே மாதிரி இன்னொன்று முன்னாடி போட்டிருந்த நம்பருக்கு அவங்களுக்கு அடித்து தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க இப்போ என் ஜாமி சொல்லிருச்சு, உன் இடத்துல தங்க வைப்பா, வெளியிலலாம் போய் தங்க வைக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு. அதனால் யாராக இருந்தாலும் என்னுடைய நண்பருக்கு பழையடி அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா என் ஜாமி இங்கே என் இடத்துல தங்க சொல்லிடுச்சு. அதனால் என் நண்பரும் அம்பங்காளி அதையும் சரியானது, அங்கேயே ஆளுக தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ரொம்ப சந்தோஷமா? சரி, எல்லாருமே எந்த டயத்துக்கு உங்களுக்கு டோக்கன் கிடைக்குதோ நீங்கள் படுத்துக்க போறியா. எத்தனைக்கு வருதோ அன்றைக்கிங்க வந்து என்னை பார்த்துக்கலாம். போக முடியாதாலே என்னுடைய குடியில் வாடகை இல்லாமல் என்னுடைய கோயிலே நீங்கள் படுத்துக்கலாம். சந்தோஷம் தானே? சிவகங்கை மாவட்டம் சிங்கமாரி புத்திரக்கட்டு பாண்டி அம்மா 20 போடுறேன்.